Hi friends, welcome to my channel Distinct Deepa. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 smart parenting tips. உங்க வீட்ல 10 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரலா கிட்ஸை நம்ம வளர்த்து கொண்டு வரது அப்படின்றது ஒரு தனி ஆர்ட் தான். சில குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, சில குழந்தைங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, சில குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த 5 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா காமனா எல்லா விதமான கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்களுக்கும் பொருந்தும். வாங்க போலாம். So smart parenting tip number 1, instruct your kids. They love being instructed. குழந்தைங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள மதித்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறோம்னா நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீ எனக்கு இந்த டிஷ் எடுத்துக்கொடு, இதை எடுத்து அங்கே போய் வை, நான் கட் பண்ணியிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடு, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தே ரியலி ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க சாதிச்சிட்ட மாதிரி நம்ம சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே ஆகிடும். நம்ம ஒரு தடவை சொல்லியிருப்போம், பட் அவங்க சப்கான்ஷியஸ்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே வேலையை பண்ணும்போது நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமே அவங்களே வாலண்டியராக அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி அ ஸ்மார்ட் பேரண்டிங் டிப்ஸ் விச் வி நீட் டு ஃபாலோ. தட் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் யுவர் கிட்ஸ் ஆன் குட்டி டாஸ்க். Smart parenting tip number 2, don't scold or fear your kids very often. ஜென்ரலாக நம்ம குழந்தைங்க கத்துவாங்க, குதிப்பாங்க, அதை எடுத்து அப்படி தூக்கி போடுவாங்க, டாய்ஸை அப்படி இஷ்டத்துக்கு போட்டிருப்பாங்க. தே டூ மெனி நாட்டி திங்ஸ் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், இன்டர்ன் வேறு ஏதோ டென்ஷனில் அவங்கக்கிட்ட கத்துவோம். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் மேக் them அண்டர்ஸ்டாண்ட். நீ இது மாதிரி பண்ண அப்படின்னா உனக்கு அப்படி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ கத்தாதம்மா, நீ கத்துன அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் டு தியர் மைண்ட். ஏன்னா சின்ன வயசில் தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை நம்ம பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது நீ பண்ணேன்னா இப்படி ஆகும், அதனால் நீ யூ ஷுட் நாட் டூ தட் அப்படின்னு சொன்னோன்னா தே வில் ரியலி understand that. Smart parenting tip number 3, spend valuable time with your kids. ரொம்ப முக்கியம். அவங்க கூட நம்ம டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள பேச விடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மக்கிட்ட கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி விளாண்டாங்க, அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள அவங்க மேம் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்க, இவங்க மேம் கிட்ட என்ன பேசினாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க பண்ண குட்டி அந்த நாட்டி திங்ஸ் கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் டவுன் த லைன் when they grow up and become or enter into their teenagers, they start sharing every குட்டி things with us. அது ஒரு ஃபன்னி சைடாகவும் இருக்கலாம், முக்கியமான விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் they start trusting us and they see us like a friends and start sharing everything that is happening in their daily lives, and it is very important because நம்ம இப்போலேருந்தே அவங்களுக்கு அதை நம்ம அலோவ் பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க பெருசாகும் போது எல்லா விஷயத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அண்ட் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ we are allowing them to express whatever they are wanting to tell. அதுவும் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய future professional லைஃப்க்கும். So please spend valuable time with your kids, which is going to be very important in the teenagers and the adolescent stage. Smart parenting tip number 4, keep appreciating your kids. வளர்ந்துருக்கிற நம்மளுக்கே சின்ன விஷயத்துக்கு நமக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஹவு எனர்ஜைஸ்டு அண்ட் ஹவு என்தூ வி ஃபீல். அதே மாதிரி குழந்தைங்களை நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தே ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டைமாக நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க தனியாக அவங்களோட ஹோம் ஒர்க்ஸை முடிச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ அப்ரிஷியேட் தெம் தே ரியலி கெட் ஓவர்வெல்ம்ட். அண்ட் ஓகே, நமக்கு நம்ம வேலையை நம்ம தனியாக பண்ணும்போது அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. திஸ் சம்திங் விச் இஸ் யூனிக் விச் வி ஹேவ் டன், ஸோ வி ஹேவ் டு கீப் டூயிங் திஸ் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்குள்ள மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இது ஹோம் ஒர்க் மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன விஷயம்,
அவங்க வந்து சாப்பிட்ட தட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடுறாங்க அப்படின்னா அதுவே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அப்போ அதுவே வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆகுது. மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குப்பையை வந்துட்டு கீழே போடுறாங்க அப்படின்னா அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் போட்டு வருவாங்க, போட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. தென் வி அப்ரிஷியேட் தெம் ஃபார் தட். ஸோ வீட்டில் வேறு யார் குப்பை போட்டாலும் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. தட் பிகம்ஸ் அ ஹேபிட் ஃபார் தெம் அண்ட் ஆல்சோ தே ஆர் becoming so responsible person. So keep appreciating kids for whatever small things they do. And the fifth smart parenting tip is allow them to make their own choice. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம், இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஏதாவது சின்ன ஒரு பென்சில் வாங்குறதுனாலும் சரி, இல்லை ஒரு ரப்பர் வாங்கினாலும் ஒரு கலர் பென்சில் ஆர் எனி ஆர்ட் ரிலேட்டடாக அவங்க ஏதோ கேட்குறாங்க, இல்லை ஒரு ட்ரெஸ் பர்ச்சேசிங் கேட்க போகிறோம் வச்சுக்கோங்களேன். allow them to purchase whatever they want. அவங்களுக்கு பிடிச்ச கலர், அவங்களுக்கு பிடிச்ச டிசைன், and let them come out with their choice. அதுக்கப்புறம் if required we can give some suggestions. இல்லைப்பா இது வந்து இப்படி இருக்குது, அதனால நீ வேற பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் allow them to make their own choices. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா they become self-dependent. ஸோ தே ரியலைஸ் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் டவுன் த லைன் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட கேட்காம நிறைய விஷயங்கள் அவங்களாவே வந்து டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் தே கம் அவுட் ஃபார் ஒப்பீனியன்ஸ் டு அஸ். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஸ்டார்ட் allowing them to make their own choices. ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து டெய்லி வந்து ஒரு ட்ரெஸ் அவங்க எடுத்து போடுறதுனா கூட give it to their choices. Don't take it from their cupboard and give it to them on hand. அவங்க போய் எடுத்து அவங்க பிக் பண்ணி வந்து போடட்டும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து leave it to their choice so that நாளடைவில் அவங்க பண்ணுற சாய்ஸஸ்மே வந்து ரொம்ப கரெக்டாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிட்ஸ் கிட்ட பண்ணும்போது தே பிகம் வெரி வெரி இண்டிபெண்டன்ட் கிட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கிட் ஆல்சோ. அண்ட் நம்மக்கிட்டேயும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விச் இஸ் வெரி ரெக்வயர்ட் when they enter into their teenage times and their adolescence age. So let us start becoming a very smart parent. So that is what I wanted to convey through this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா as such give us thumbs up and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe to my channel. டெய்லி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோடு நான் வந்துட்டுருக்கேன். And that's it for today. This is Deepa signing off. Take care and bye-bye.